வாடா வரண்டா அங்கதான்டா எங்கதாடா ஐயோ யாரா வாயை தரங்கறேன் ஏய் நான் யார் தெரியுதா நான் யாரு சொல்லு ஆண்டவர் சாமி யாரு ஆண்டவரே சாமி தெரியல ரகசியக்கே சிறந்த முனிவர் நீதான் டேய் யார் தெரியுதா பவித்ர முனிவன் என் பேரு பவித்ர முனிவன் டேய் உனக்கு மேல நானு யாரு இந்த உலகத்திலேயே பெரிய வீடு என்றுதான் ராஜா இந்த உலகத்திலே பெரிய வீடு என்றுதான் ஏண்டா பெரிய வீடு ஆமா ஒரு 10 சதுரம் அதை விட பெருசு ஒரு 20 சதுரம் அதை விட பெருசு ஒரு 50 சதுரம் அதை விட பெருசு சரி போட்டேன்டா மவுண்ட் ரோட்ல இருக்கிற எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு மாடி அதை விட பெரிதோ மெட்ராஸ் கிட்ட மெட்ராஸ்ல இருக்கிற எல்ஐசி பில்டிங் எல்ஐசி பில்டிங் 14 அடுக்கு மாடி அதை விட பெரிதோ மெட்ராஸ்ல இருக்கிற எல்ஐசி என் வீட்டு பாத்ரூம் போற என்னடா உன் வீட்டு பாத்ரூம் போற ஏண்டா உன் வீட்டு பாத்ரூம் அப்படின்னாக்கா உன் வீட்டு பாத்ரூம் பெரிதோ அப்படி எப்பேற்பட்ட வீடு கேக்குறேன் எப்பேற்பட்ட வீடு ஓலகத்த வீடு அடா! ஐயோ 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 ஓலகட்டா எனக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க 2 ஆம்பளை பசங்க ஒரே ஒரு பொண்டாட்டி எல்லாரும் 5 பொட்டாட்டியே வச்சுக்கிறான் நீ மட்டும் ஒரு பொட்டாட்டி அதையே பச்சல் கொடுக்குறாடா உன் தாக்கா இருக்கா திடீர்னு அதான் என் ஊர்ல மாரியாத்தால வெட்டி பூ ஊத்துறாங்க லட்சுமி மாரியாத்தால எங்க வெட்டுறாங்க எங்கடா கூ ஊத்துறாங்க டேய் அம்மன் வீதி உலா அம்மன் வீதி உலா வீதி உலா மாரியாத்தாவை எப்ப காப்பு கட்டுறாங்களோ ஆடி மாதம் சும்மா இருக்கிறீங்க ஆ, சார கடைக்கு போறாங்க பாரு அதான் அவங்கள ஒரு 7 பேரை இட்டாந்து அந்த கையில காப்பு கட்டி விட்டாங்க காப்பு கட்டி விட்டாங்க 14 திருவிழா பாதி நாளா அவங்க 14 ஐயா சொல்லு மாரியாத்தாளுக்கு 3 நாள் திருவிழா தான்டா 15 நாளைக்கும் அவங்க சார கடைக்கு போவாங்களா போக மாட்டாங்க வெளுத்து நின்ட்டாங்க ஆமாண்ணே அவன் இங்க இருக்கிற ஆம்பளைங்க அவன் பொண்டாட்டிகளை ஏமாத்தி ஏமாத்தி 150 வாங்கி போய் கோட்டரா குடிச்சிட்டு வராங்க கோட்டா குடிச்சிட்டு வர்றாங்க எனக்கு பார்த்து ஏங்குற நானு டேய் பையா இந்த இடத்துல உங்க கட்டி கதையை எடுத்து வச்சுக்கா காரி மூஞ்சி போட தெரியுமா பொண்டாட்டி போய் கேட்டேன் சொல்லு அஜய் எல்லா ஆம்பளைங்களும் சாரா கடைக்கு போறானுங்க போறாங்க எனக்கு ஒரு 150 ரூபா குடி சாரா குடிக்க போறேன் 150 போதுமோ போதுன்னு கேட்டேன் 150 ரூபா குத்தா நீ குடிச்சு விட்டு வீட்டுக்கு வர மாட்டேன் யா அங்கேயே சாரா கல்லையும் உக்காண்டிக்கின்னு வரவனு போறவனு ஏன்னா ஒரு 5 ரூபாய் தான் கூட 10 ரூபாய் தான் கூட 10 ரூபாய் கொடு கோயில கெஞ்சி சாராயத்தை குடிச்சு விட்டு எவங்கிட்ட வாயை குடுத்து ஒத்த வாங்கி வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டான் திடீர்னு மெட்ராஸ் இருந்து என் மச்சான் வந்துட்டான் சத்தியமா என்னடா வந்த உடனே மாமா வாழ்ந்து பீ சாப்பிட்டு வரலாம் பீ சாப்பிட்டு வரலாம் பல்லு வளர்க்கனாதானே எங்க சாராய கடை உன் தாக்கா அரைக்க போறேன் வாங்குறியா இல்லையோ என் மச்சான கேட்டேன் அட பாவி நான் சாராயம் குடிக்க மாட்டேன் பீரு குடிக்க மாட்டேன் பிராஞ்சி குடிக்க மாட்டேன் கல்லு குடிக்க மாட்டேன் பின்ன என்னதான் குடிப்பேன் பூ இருந்தா குடிப்பேன்டா என்னதா பூ பரவாயில்ல நீ பூ குடிக்கிறதுக்கா நான் மெட்ராஸ்ல இருந்து 201 ரூபாய் பஸ் பேர் கொடுத்து வந்துக்கிறேன் எனக்கு அவனுக்காக ஒரு கோட்டர்ல பாதியாவது குடி மச்சானுக்காக சரி இருந்தாலும் குடிச்சு மனசனாச்சே விட்டுட்டு குடி அதாவது உன்னை விட்டு குடிக்கிறதுக்கு மனம் வரல சரி சொல்லு குடிக்கவே மாட்டேன் எப்பவுமே நீ முத வந்துகிற நான் குடிக்கிட்டா இருந்தா ஒரு ஆப்பு எம்சி வாங்கடான்னு ஏமாத்தா ஆப்பு எம்சி வாங்கடான்னு ஆப்பு இது கொஞ்சோண்டு சரி சொல்லு ஒரு ஆப்பு வாங்கி குடிச்சிட்டான் குடிச்சிட்டேன் போதை ஏறி போச்சு மெதுவா கொண்டாந்து வீட்டுல படுக்க வச்சுட்டான் நான் இப்படி பத்துனுங்கிறேன் என் பொண்டாட்டி பாத்துல பத்துனுங்கிறேன் பெரிய பையன் இப்படி பத்துங்கிறான் சின்ன பையன் அப்படி பத்துங்கிறான் 4 பேரும் ஒன்னா பத்துங்கிறோம் 3 ஒரு மணி ஆச்சு
மாங்க டம 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 டமான்னு மின்னுது. மழை வருது. மழை கொட்டுன்னு கொட்டுது. எல்லாம் ஓலகத்தை வீடு வச்சா மோட்டு வந்த தண்ணி ஒழுவு. ஏன்னா மோட்டு வேலை மூடலையா? பெரிய பையன் மேல சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுவுது. பெரிய பையன் எழுந்து அலறி சின்ன பையனை கேக்குறான். என்ன சொல்றான்? தம்பி என் மேல மழை தண்ணி ஊத்துது, கொஞ்சம் ஒத்தி பாடுறா. சின்ன பையன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? மாய மூடுனா அப்பாவே இடம் பார்த்தா அதை பாவம் அம்மா மேல ஏறி பார்த்து அப்பாவுக்கு வெளியே சொல்றியா? ஜென்மத்துல காரி முடியல. பொண்டாட்டிக்கு கோவம் வந்து பொண்டாட்டியா கோவம் வராது. பாய்ந்த குட்டிங்க வந்து போச்சு. இங்க படுக்காது வேற எங்கன்னா பத்துரும் சொல்லிட்டான். கோணிய நாளா மச்சு உக்காலத்துல வச்சுக்கிட்டு யாருத்துல எங்க அக்காலத்துல அப்படி சொல்லடா. அக்கத்துல வச்சுக்கின்னு நேரா பக்கத்து வீட்டு போய் கதவை தட்டினேன். என்னங்க ஏமா என் வீடு ஓலகத்தை வீடு மழை தண்ணி தப்பு தப்புன்னு ஊத்துது. நான் ஒரு போயிட்டு இங்க பத்துட்டு போடுறோமான்னு. எப்பா எப்பா இங்க அறியாத பொண்ணுங்க படுத்துக்கிட்டு இங்க படுக்காதேன்ட்டாங்க. நமக்கு என்னத்துக்கு 5வது வீட்டை போய் கதவை தட்டினேன். என்ன கதவை திறந்தாங்க. உன் வீட்டு எதிர அறியாத பொண்ணுக்குதான்னு கேட்டேன். ஏன் இருந்தாங்க? நான் ஒரு போயிட்டு பத்தி எடுத்துட்டு போறோமா தொடப்ப கட்டை எடுத்துக்கின்னு வாங்கு விட்டுதோட பரவாயில்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருக்காங்க. ஏடு கொண்டு லாக்காப்பட சொக்காய கைட்டுறாரு. 10 நாளா பழைய சொக்கா போட்டுக்கிறேன். இவரு புது சொக்கா தான் கொடுக்க போறாரு. சொக்கா கைட்டு அப்படி டேபிள்ல போட்டேன். தட்டி அர்த்தாரு என் முதுல வாங்குன்னு வாங்கினாரு. வாங்க மாட்டாரு. என் உடம்பு தாங்காத என்ன சார் வண்ணா துணி துவைக்கிற மாதிரி துவைக்கிறேன்ட்டு. அப்புறம் ஏடு ஜாதியில வண்ணா மாதிரி எனக்கு தெரியும். போலி பேசிலேருந்து ஜாதி கலவரம் பண்றேன். இப்படி எல்லாம் விடக்கூடாது. எப்பயாரு போட்டு தூடா போட்டுக்கிட்டான். ஜட்ஜி அந்த கொண்டு நிக்க வச்சிட்டாரு. ஜட்ஜி கேக்குறாரு உன்னை காப்பாத்திட்டு யாரும் வரலையா? நீ ஏன்டா அந்த பொண்ணை கிண்டல் பண்ணு கேட்டாரு. நான் வாய தரகல. ஐயா நான் ஒரு அனாதை. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்ல. வெச்சா குடிபி அச்சா மொட்டை நீங்க தான். வெச்சா குடிபி அச்சா மொட்டை நீங்களா? ஜர்தி ஜாதில அம்சம் வந்து எனக்கு தெரியும். எங்க பண்ணுவோம்டா? போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாதி கலவரம் பண்றேன். இங்கேயும் ஜாதி கலவரம் பண்றேன். உங்களை விட்டா ஊரா ஜாதி கலவரம் பண்ணுவீங்க. ஒரு வருஷம் உள்ள இருக்காரு. ஒரு வருஷம் உள்ள அவருக்கு போட்டது 1 வருஷம். நான் 2 நாள்ல வெளியே வந்தேன். எப்படி? தமிழ்நாட்டிலே இல்லாத வைக்கல். என்ன வைக்கல? இன்னும் எப்பேற்பட்ட வைக்கல? உனக்கு மட்டும் 2 நாள்ல எடுக்கிற வைக்கல. 5000 வைக்கல வச்சு ஓடாது. 5000 இருந்தாலும் இந்த தமத்திலே சிறந்தவன் சகத்திரவனை வருகிறான் என்றால் அனுமதி அட்டம் ஆயிரத்தெட்டு அட்டம் சத்த சாகரம் இடத்தில் சேர்ந்தவர் யார் தெரியும்? அக்னிமகான் சிக்கும் அனுசூயா தேவிக்கும் மகனாக பிறந்தவன் கோபம் படைத்தவன், எதிர்ரோமம் படைத்தவன், 22 நேத்திரம் படைத்தவன். என்னுடைய இனத்திலே பிறந்தவன் அத்திமகாரி சிக்கும் அசையா தேவிக்கும் மகனாக பிறந்து 22 நேத்திரம் படைத்து எதிர்ரோமம் படைத்து யாரோட கோபம் பெற்றவன். அவன் முன்னே செல்கிறான் என்றால் அவனுக்கு முன்னே அவனுக்கென்று ஒரு நாடு, அவனுக்கென்று தனி உலகம். அப்பேற்பட்ட உலகத்திலே வாழ்ந்து வருகிறான். எங்க தெரியுமா? துருவ மண்டலம். துருவ மண்டலத்திலே வசித்து வருகிறான் தூர்வாசன். தேவர்கள் அனைவர்களும் அவன் காலடியில். தேவர்கள் 33 தேவர்கள் அனைவர்களும் அந்த தூர்வாசன் காலடியில். என்றால் வருவார்கள், என்றால் போவார்கள். அப்பேற்பட்ட 7 மகன் கோபம் நேத்திரம் படைத்தவன் தூர்வாச மகாமுனிவன். அவனுடைய வம்சத்தில் வந்த நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா?
அப்படி இருக்க அவரை விட கோபம் படைத்தவன் நீ அவரை விட கோபம் படைத்தவன். அப்பேற்பட்ட கோபத்தை அடக்கி தேவ மூவர் அனைவர்களும் எனக்கு அடக்கம். போய் என்றால் வருவார்கள், போய் என்றால் போவார்கள், உட்கார் என்றால் உட்கார்வார்கள், நில் என்றால் நிற்பார்கள், எழுந்தால் எழுந்தார்கள். அப்பேற்பட்ட கோபமுடையவன் இந்த பவித்திரமுடையவன். இப்ப என்ன செய்வதாம்? எனது ஆண்டவன் 2011 மக்கள் படுத்த பணமனை குறித்து தமநிலையில் அமர்ந்து ஆண்டவனை தரிசிக்க வேண்டும். ஆண்டவனை தரிசித்து பிறகு பார்க்கலாம். ஒரு மனதாகத்தானே நின்று எனது ஆண்டவன் மூக்கன் படைத்த பரம்பரை குறித்து தமிழில் அமர்ந்து ஆண்டவனை தரிசித்து விட்டோம். இந்திய தினத்திலே நம்மை நாடி யார் வருகிறார்கள் என்று